வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அதிமுக செய்தி, அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுகிறோம், பிஜேபியில் நடக்கிற பிரச்சனையை பேசுகிறோம், விஜய் கட்சியில் இன்றைக்கி போஸ்டிங் போடுறதுக்கெல்லாம் காசு வாங்குறாங்கன்னு அதை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் மிக மிக முக்கியமாக பேச வேண்டியது ஆளுகின்ற தரப்பு. ஏன்னா அடுத்து அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க 200 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேலத்தில் அமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய எம்பி, அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிவப்பெருமுகர் 3 பேருக்கு சண்டை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தடவை இனிப்புகளை கொடுத்துருக்காங்க பொங்கலுக்கு. அந்த இனிப்புகளை 6 மாவட்ட செயலாளர்கள் அவங்களே சுருட்டிக்கிட்டாங்க. அது சம்பந்தமான ஒரு விசாரணை. இன்னொன்று, அந்த 6 அடி நடிகருடைய பொண்ணு ஜாயின் பண்ணது, அதை கொண்டு சேர்த்தது ஒருத்தர். இப்போ அவங்க இருக்கிறது ஒரு இடம். அதனால் இப்போ என்ன சிக்கல்னால், அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுல எல்லாம் பிரச்சனை வரும். எப்படி எங்களுக்கு தெரியாமல் அவங்க கட்சியில் சேர்ந்தாங்கன்னு இப்போவே போர்க்கொடி. அந்த நடிகருக்கு இது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல். ஏன்னா முதல்வரோட நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் என்னங்க அது, நம்ம திராவிடம் பெரியார் அப்படின்னு பேசிட்டு எஸ்வி சேகர் உத்தரவிட்டார், நான் வந்திருக்கேன் அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு. உண்மையிலே பார்த்துட்ருக்க உடன்பிறப்புகள்கிட்ட நம்ம கேட்போம், இல்லை பார்த்துட்ருக்க திமுக அனுதாபிகள்கிட்ட கேட்போம். ஏன்னா அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா நிறையா பேர் திமுகவுக்கு ஆதரவாக கமெண்ட் போடுறவங்க எல்லாமே திமுகவால் பலன் பெற்றவர்கள் அல்ல. அவர்கள் திமுக வரணும்னு நினைக்கிறாங்க. பாசிச பாஜக அவங்கள என்னத்தை நம்ம மதிக்கிறோம். ஆனால் அதாவது என்னென்னா, ரொம்ப தீவிரமான சனாதனத்தை விரும்பக்கூடிய எஸ்வி சேகர் கூப்பிட்டாரு, அவர் உத்தரவிட்டார், நான் வந்தேன்கிறாரு சிஎம். என்னங்க திராவிடம் இயக்கமே நீங்கள் தான் தலைவர் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆரிய அவர் பிராமின்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடியவர். கடந்த காலங்களில் பெண்களை பற்றி இழிவாக பேசி அவருக்கு பெரிய சம்பளம்லாம் கொடுத்து அவரை ரொம்ப விரட்டினாங்க. அன்றைக்கி சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவங்க அவங்க ரிலேஷனுங்கிறதுனால அவரை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கூட தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே தானே சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம். அவருக்கு நீங்கள் அவர் ஆதரவு இருந்தால் போதும், நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் ஜெயிப்போன்னு வர அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ தந்தை பெரியாரை முன்னிறுத்தி வராத வெற்றி, கலைஞரை முன்னிறுத்தி வராத வெற்றி, உங்கள் நலத்திட்டங்களை பார்த்து வராத வெற்றி, உங்களுடைய கொள்கையை பார்த்து வராத வெற்றி, பிஜேபி எதிர்ப்பை பார்த்து வராத வெற்றி, இல்லை உதயநிதியுடைய செயல்பாடுகளை பார்த்து வராத வெற்றி, இல்லை உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து வராத வெற்றி, இல்லை இன்ப நிதியை நீங்கள் கூட்டு போனீங்களா அவர் முகத்துக்கு கிடைக்காத வெற்றி, இதெல்லாம் இதில் கிடைச்சிருமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லாமே இதே எப்படி சரியாக வரும்? கலைஞர் இப்படி தான் பேசுவாரா? நமக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது திமுக காரங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் திமுக காரங்களாக இருந்தால் ஏற்றுக்குவீங்களா? எஸ்வி சேகர் உத்தரவிட்டார், நான் வந்தேன்னு சிஎம் சொல்கிறாரு, ஏற்றுக்குவீங்களா? எந்த ஃபங்க்ஷனுக்கு போகாமல் நான் வந்தாங்கிறாரு, ஏற்றுக்குவீங்களா? சொல்லுங்கள். திமுக பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு என்ன? மற்ற கட்சியில் இருக்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறோம்ல. எடப்பாடி பழனிசாமியை எகிரி அடித்த மாவட்ட செயலாளர்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ட்ரோல் போயிடுச்சு. அவர் கரெக்டாக கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அவரை பற்றி இன்னொரு வீடியோவும் போடுறோம். சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்கார் அவர். இன்னொன்று, பிரதான எதிர்க்கட்சி இல்லைங்கிறனால ஓட்டிகிட்ருக்கீங்க. நம்ம இதையும் சொன்னோம். திமுக வலிமையான ஒரு கட்சி நினச்சிட்டு இருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி களைச்சி விட்டிங்கன்னா மொத்தமாக விழுந்துடும். அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பேசுவோமே, எந்த மாவட்டத்தில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். திருப்பூரில் எவ்வளோ பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய மேயர் தினேஷ்குமாரா இதிலேருந்து வந்திருக்காரு, மதிமுக, மதிமுக வரேன் தேமுதிக, அவருக்கு அங்கே 2 பேருக்கும் பிரச்சனை. அங்கே இருக்க அமைச்சருக்கு இன்னொருத்தருக்கும் பிரச்சனை. மாவட்ட செயலாளர், அமைச்சர், மாவட்ட செயலாளர், மேயர் 3 பேருக்கு சண்டை. சொல்லவே வேணாம். ஈரோட்டில் நடக்கிற விஷயம், யார் அதிக வாக்கு வாங்குறதுலங்கிறதுல செந்தில் பாலாஜிக்கும் முத்துசாமிக்கும் அங்கே ஒரு யூகம். மிச்சம் 3 பேர் சோர்ந்து போயிட்டாங்க. மொத்தம் 5 பேரை போட்டிருக்காங்க. அந்த 5 பேரை விரட்டுற பணியில் இப்போ அறிவாலயம் ஈடுபட்டுருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஏற்கனவே பொங்கலுக்கு எப்பையும் இல்லாத திருநாளாக இனிப்புகளை கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டத்துக்கும். சென்னைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் 3 மாவட்டம், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்டம், வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1 மாவட்டம் ஸ்வீட் பாக்ஸே போகல. என்ன சிக்கல் அப்படின்னா, யார் மாவட்ட செயலர் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சார்பணிகளுக்கும் போகல. இப்போ விளக்கமாக புரியணும்னா, திமுகவில் கிளை செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர் எல்லோரும் இருப்பாங்க. அவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் பதவிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வர முடியாது. துரைமுருகன் அவங்க பையன். சொல்லிக்கிட்டே போகலாம். யார் யார், தெய்வ சிகாமணி, பொன்முடி எல்லாம் வாரிசு தான். அதே மாதிரி ஐ பெரியசாமி அவங்க பையன் செந்தில்குமார். அப்போ திமுகவில் அதை தான் ஜெயலலிதா மாற்றி அதிமுகவில் யார் வேணால் வரலான்னு சொன்னாங்க. இன்றைக்கி திமுகவில் கிளை செயலாளர், பகுதி செயலாளர் நினைப்பாங்க, அடிக்கிற வரைக்கும் அடிப்போம், கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அடிப்போம். நம்ம எப்படி எப்போங்க நம்ம முன்னுக்கு வருது, எப்போ நம்ம காசு சம்பாதிக்கிறது கேட்பாங்களா இல்லையா? ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சிட்டே இருக்காங்க. மேல்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் பதவியெல்லாம் அவங்களுக்கே. அப்புறம் நம்ம ஏன் உழைக்கணும்? இந்த பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் அங்கங்கெல்லாம் வீடியோ வெளியிடுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் உங்கள் பையனை பற்றி சொந்த கட்சியில் இருக்கிற வீடியோ போடுறாரு. இதான் இன்றைக்கி நிலமை. மேயர் சரவணன் எங்கள் திருநெல்வேலியில்
அவரை வந்து ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் போர்க்கொடி. இந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க திமுக மேலேயே. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இப்போ தான் பஞ்சாயத்து முடித்தோம், தென்காசியில் பஞ்சாயத்து. இதெல்லாம் எப்படி நடக்குது? சிஎம் கூப்பிட்டு யோ ஏதாவது கட்சி கிச்சு ஏதாவது பண்ணிங்க ஒழுங்காக வேலையை பாருங்கள், இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறம் அப்படி தானுங்க பேசணும் ஒரு தலைமை. அவங்க ஏதோ மிரட்டிகிட்டு இருக்காங்க, திமுக தலைமை அமைதியாக இருக்குது. இது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? இதெல்லாம் இப்படி இருந்தால் கட்சி எப்படி இருக்கும்? விசுவாசம் இருக்கணும், பயம் இருக்கணும். அது ரெண்டுமே இன்றைக்கி கட்சியில் இல்லை. விசுவாசம் ஏன் இல்லை? நீங்கள் மட்டுமே சம்பாதிக்கிறீங்க, நான் யாருமே சம்பாதிக்கல. அப்புறம் எப்படி விசுவாசம் இருக்கும்? பயம். முதலமைச்சர் ஒன்று கண்டுக்க மாட்டார்ப்பா. தொடர்ந்து நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே போகலாம். இதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்குது? இனிப்பு பாக்ஸுகளுக்கு விசாரணை ஒன்று போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து சத்யராஜ் அவங்க மகள் வந்து சேர்ந்தாங்க. அதை கொண்டு வந்தது வட சென்னை மாவட்டத்தில் இருக்க பிரமுகர் தான், சேகர்பாபு. சேகர்பாபு அவர்கள் கூப்பிட்டு வராங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, திமுகவில் ஒரு மாவட்டத்திலேருந்து வந்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தகவல் சொல்லணும். அவங்க வந்தது மேற்கு மாவட்டம். இப்போ அங்கே நிர்வாகிகளுக்கே தகவலே சொல்லாமல் சிஎம் கூப்பிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை. மாநில அளவில் போஸ்டிங் போட்டாலும், ஒன்றிய அளவில் போஸ்டிங் போட்டாலும், மாவட்ட அளவில் போஸ்டிங் போட்டாலும் அவங்க இல்லாமல் நடக்காது. அப்போ இது வந்து சேர்ந்த உடனே அவங்களுக்கு பதவியே கொடுத்தாலும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இது ரெண்டாவது சிக்கல். இது வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். மூணாவது, சேலத்தை வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ அவரை எப்படியும் வந்து அமைச்சராக்கி எடப்பாடிக்கு டஃப் கொடுப்போம் அப்படின்னு நினச்சாங்க. நல்ல மூவ் தான். இப்போ என்ன சிக்கல்னா, அவர் என்றைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து கட்சிக்காரங்களே மதிக்கிறது இல்லை. அவர் ஒரு கோஷ்டி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கில் இருக்கக்கூடிய சிவப்பிரமுகர், அவர் ஒரு கோஷ்டி. இன்னொரு பக்கம் செல்வ கணபதி கோஷ்டி டெல்லி. இந்த 3 பேரும் ஒன்றே சேர மாட்டாங்க. 3 பேரும் போர்க்கொடி தூக்குறதுனால இன்றைக்கி கட்சி கலகலத்துட்டு 3 பேருக்கான ஈகோவை பெருசு பண்ணுறதுக்கான வேலையை எடப்பாடி தரப்பு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. சேலத்தில் கட்சி கரைந்து விடும் அப்படின்னா கரைஞ்சிட்டே இருக்காது சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எடப்பாடி சூப்பராக பயன்படுத்திகிட்டு இருக்காரு. இவங்க நினைக்கிறாங்க எடப்பாடி சரியில்லை, அவர் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நிலவரத்தை கேட்டு பாருங்கள். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் ஈரோடில் எல்லோரும் ஒதுங்கினதால் 5 பேர் மட்டும்தான் போட்டார் சிஎம். 2 பேர் மட்டும் சூப்பராக வேலை பார்க்குறாங்க, செந்தில் பாலாஜியும் நம்ம முத்துசாமி அவர்களும். மிச்சம் 3 பேர் வேலையே பார்க்கலாம், செலவே பண்ணல. எதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்ட்டு. அப்புறம் திமுக தலைமைக்கு போயிட்டு 3 பேர் பார்த்து செலவு பண்ணுங்கப்பா, இல்லைன்னா வர தேர்தலில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ என்ன கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லைங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி முந்திடுவார் இந்த தடவை. ஈரோடு வந்து முத்துசாமி தான் கூட்டு போகிறத பார்த்துருப்போம். முத்துசாமி தான் ஆனால் என்னென்னா எப்பயுமே செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும், அவர் ஸ்டைல் வேறு. அவர் கொஞ்சம் இறங்கியே பண்ணுறாரு பொழுது. முத்துசாமி தரப்பு ஈடு கொடுக்க முடியல. இப்போ இதாவது எடுத்துக்கலாம், இந்த 3 பேர் வேலையே செய்யலையே, அதை எப்படி எடுத்துக்கலாம்? அப்புறம் இன்னொரு மேட்ரு, நம்ம துரைமுருகன் மேட்ரு. துரைமுருகன் பையனை வந்து திமுக தலைமை சப்போர்ட் பண்ணலங்கிறது துரைமுருகனுடைய வருத்தம். ஏன்னா அந்த கடப்பாரை வச்சு இடித்தாங்கல்ல, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க உள்ளே என்ன நடக்குதுன்னே கவலை இல்லை. அதாவது பிடிச்சா கூட கவலை இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப கேஷுவலாக பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக இருந்திருக்காங்க. துரைமுருகன் தம்பி மட்டும்தான் டென்ஷனாக இருந்திருக்காரு, மற்ற எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அதாவது ஒரு தலைமை மேலே ஒரு வேகம். ஏன்னா இப்போ பிரியாணி பிரியாணியுடைய இதை எப்படி சொல்கிறது, பிரியாணி மோகமாயிடுச்சு. வேலுமணி வீட்டில் ரெய்டு வரும்போதும் பிரியாணி, தங்கமணி வீட்டில் வரும்போது பிரியாணி, நாம் தமிழர் சீமான் வீட்டில் வரும்போது அவரும் பிரியாணி. அவரும் சலைச்சவல்லங்கிறார், திராவிட கட்சிக்கு நானும் சலைச்சவல்ல அப்படின்னு அது ஒரு கலாச்சாரம் அது போயிட்டுருக்குது. சொல்ல முடியாது. பிஜேபியில் இந்த மாதிரி வராது ரைடு, அந்த மாதிரி ஏதாவது போராட்டம் கேட்டோம்னா சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நான்வெஜ்ஜுக்கு சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இவ்வளவு விஷயங்கள் திமுகவை பற்றியான விஷயங்கள். திமுக அப்படிங்கிற கட்சி கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். எஸ்வி சேகர் அவர்கள் கூப்பிட்டாரு, உத்தரவிட்டார், நான் வந்தேன்னு சிஎம் சொல்கிறாங்களே, இது அங்கே இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு இது ஒத்துக்குமா? ஏங்க, திராவிட இயக்கம், பெரிய தந்தை பெரியார், அண்ணா இவர்களை பார்த்து வராத ஒரு வெற்றி இவர் வந்தால் வந்துருமா? எதுக்கு? எஸ்வி சேகர் அண்ணாமலையை திட்டுவார், பிஜேபி திட்டுவார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். நான் சனாதனவாதி அப்படின்னு சொல்கிற ஒருத்தர். அவரால் என்ன ஓட்டு விழும்? எதுக்கு பிராமின் ஓட்டு? அதனால் இன்றைக்கி இது திமுக முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகிறது. இப்போ தந்தை பெரியார் அவர்கள் இந்த அளவுக்கெல்லாம் ஈவேரான்னு பேசி எச் ராஜா பேசுகிறதுலாம் காரணம் திமுக தான். ஏங்க, கலைஞர் அவர்கள் பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு தந்தை பெரியாரை பேசணுமோ அந்த அளவுக்கு தான் பேசுவார். நீங்கள் எல்லாத்துக்கும் தந்தை பெரியாரை கூப்பிட்டு வரீங்க. தந்தை பெரியாருடைய பேசிய கருத்துக்கள், ஆமாம் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். அவர் எதுக்கு சொன்னார்? அதே தெரியாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க.
தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஜெயலலிதாமாவுக்கு தெரியாதா? அவங்க ஏன் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க? இதனால் இன்றைக்கி இருக்க தந்தை பெரியாரை உண்மையிலே இந்த அளவுக்கு விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு காரணம் அவங்களுக்கு கொடுத்த துணிச்சல். யார் அந்த துணிச்சலை கொடுத்தது? திமுக தான். இதே ஜெயலலிதா கவர்மெண்ட்டை இந்த அளவுக்கு பேசுவாராங்க? அவர் கொஞ்சம் யோசனை பாருங்கள். மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேச ஜெயலலிதா விட்டுருமா? இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கிறாங்கல்ல, அது ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா கட்டையோட நாம் தமிழர் ஆட்கள் அங்கே நிற்க முடியுமா? யாருனாலும் தப்பு தான். இவங்க இன்னொன்று சீமான் வீடை முற்றுகை போனது நம்மை பொறுத்தவரை தப்பு தான். அவரோட அலுவலகத்துக்கு போங்க, குடியிருக்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. அது எப்படிங்க சரியாக வரும்? யாராக இருக்கட்டும், சீமான் அவர்கள் தப்பாகவே பேசிவிட்டோம். அது சரியான நடைமுறை இல்லை. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னா, பாலுங்கட்சியில் இருக்க ஒருத்தர் பிரமுகரை நம்ம பேசிட்டோம், அவர் மொத்தமாக அவர் பேசினவர் சாதாரண ஆளாக இருப்பார், அவர் வீட்டுக்கு மொத்தமாக கட்சிக்காரங்களாம் போயிட்டால் என்ன ஆகும்? அதனால் இது சரியான அணுகுமுறை இல்லை. இவ்வளோ தான் திமுக விஷயம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பல தவறுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, முரண்பாடுகளின் மொத்த உருவம் இது. எல்லாத்தையும் மறைச்சிட்டு திராவிட மாடல் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நாங்கள் அது பண்ணோம் இதை பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் என்னத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஞானசேகரன் விஷயத்தில் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் அப்பாவு சொல்கிறதே கவனிச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஃபேக் வீடியோ எதுனாலும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க மாற்றி பரந்தூரை பற்றி விஜய் அவர்கள் போனதுக்கப்புறம் ரிப்போர்ட்டே போயிருக்குது. உளவுத்துறை சூப்பராக பண்ணிட்டார். அடுத்து இன்னொரு ஊருக்கு வேறு போகிறாராம். அது ஏற்கனவே தலைவலி தான். சொல்லிக்கலாம் விஜயால் எங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு. தலைவலி எவ்வளோ இருக்குதுங்கிறத காலம் பதில் சொல்லும். இவங்க வேணால் சொல்லிட்டு இருக்கலாம் அவர் ஒன்றும் இல்லை. இப்போ யார் தான் இவங்களுக்கு எதிரி? அதிமுக ஒன்றும் இல்லை, விஜயும் ஒன்றும் இல்லை, பிஜேபி ஆள் இல்லை, நம்மளே சொல்கிறோம். வேறு யார் தான் எதிரி? சீமான்ட்டையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ எதிரியே இல்லாத ஒரு மன்னனாக ஸ்டாலின் இருக்கார். அப்புறம் எதுக்குங்க கூட்டணி? உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பாருங்கள். கூட்டணி பலம்ங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்க. கூட்டணி இல்லை என்றால் இன்றைக்கி திமுக, கூட்டணி இருந்தாலும் பிரச்சனைங்கிற நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. யார் யார் என்னங்கிறத மக்களுக்கு தெரியும். பட்டியலின மக்களின் மீதான ஒரு அடக்குமுறையை திருமாவளவன் நான் பெருசாக கையாளுறாரா? இல்லையே. இந்த பல்கலைக்கழக மாணவ விஷயத்தில் கூட்டணி கட்சிகள் பெருசாக எடுத்தாங்களா? இல்லையே. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் எங்கே போய் முடியுதுன்னு தெரில. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.